அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை நல்ல தலைவராகவும், சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய நபராகவும், ஒரு நல்ல மனிதனாகவும் உருவாக்கும் ஒரு பல்கலைக்கழகம். ரோட்டரி எனக்கு கற்றுக் கொடுத்த 3 முக்கிய பாடங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சர்வீஸ் அபோவ் செல்ஃப், சுயநலத்துக்கு மேலான சேவை. ரோட்டரி எனக்கு முதலில் கற்றுக் கொடுத்தது, நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல, பிறர் வாழ்வையும் வளமாக்குவதற்கு வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவன் சம்பாதித்த பணத்தில் இல்லை, அவன் செய்த சேவையில் தான் இருக்கிறது. ஒரு மரம் தன்னுடைய பழத்தை தானே சாப்பிடுவதில்லை, ஒரு நதி தன்னுடைய தண்ணீரை தானே குடிப்பதில்லை. அதுபோலதான் மனித வாழ்க்கையும் பிறருக்கு பயனாக இருக்கும்போதுதான் அர்த்தமுள்ள விஷயமாகிறது. ரோட்டரி எனக்கு இரண்டாவதாக கற்றுக் கொடுத்தது லீடர்ஷிப். தலைமை என்பது பதவி அல்ல, பொறுப்பு. தலைவர் என்பவர் முன்னின்று கட்டளை கொடுப்பவர் அல்ல, எல்லோரையும் இணைத்துக் கொண்டு இலக்கை அடைய செய்பவர் தான் உண்மையான தலைவர். ரோட்டரியில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்ற போது கேட்பது, திட்டமிடுவது, குழுவாக செயல்படுவது, அனைவரையும் மதிப்பது ஆகியவற்றை நான் கற்றுக்கொண்டேன். பதவி முடிந்தாலும் தலைமை பண்பு வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்பதை ரோட்டரி உணர்த்தியது. ரோட்டரி எனக்கு மூன்றாவதாக கற்றுக் கொடுத்தது நட்பு. ரோட்டரியில் உருவாகும் நட்புகள் வெறும் அறிமுகங்கள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் உறவுகள். தொழில், மதம், மொழி, கலாச்சாரம் எந்த ஒரு வேறுபாடுகளும் மறந்து மனிதநேயத்தின் அடிப்படையில் ஒன்றாக செயல்பட கற்றுக் கொடுத்தது ரோட்டரி. ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட்ஸ் ட்ரஸ்ட், ட்ரஸ்ட் பில்ட்ஸ் சர்வீஸ், சர்வீஸ் பில்ட்ஸ் பீஸ். இன்று நான் இருக்கும் இடத்தில் என்னை வளர்த்ததில் ரோட்டரிக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. நிறைவாக, சேவை செய்வது உயர்ந்த வாழ்க்கை. தலைமை என்பது பொறுப்புடன் வழிநடத்துவது. நட்பும் நம்பிக்கையும் உலகத்தை மாற்றும் சக்தி. நாம் உலகத்தை ஒரே நாளில் மாற்ற முடியாது, ஆனால் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு செயலை இன்று தொடங்கலாம். இதுவே ரோட்டரியின் உண்மையான அடையாளம். சேவையில் இணைவோம், நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.